ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டாப்பிக்கில் ஹெர்பலைஃப்பில் இருக்கிற அஃப்ரெஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் அஃப்ரெஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அஃப்ரெஷ் யார் எடுத்துக்கணும், யார் எடுத்துக்கூடாது, இந்த அஃப்ரெஷ் எடுத்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க. ஹெர்பலைஃப்பில் எந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டால் ரிசல்ட் கிடைக்கும், உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹெர்பலைஃப்பில் இருக்கிற அஃப்ரெஷ் யார் யூஸ் பண்ணலாம், இது எடுத்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அஃப்ரெஷ் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜிக்காக தான் நம்ம ஹெர்பலைஃப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் நிறைய எனர்ஜி செலவாகும். ஸோ அந்த எனர்ஜி லாஸ் ஆகும் போது இந்த அஃப்ரெஷ் எடுக்கும் போது எனர்ஜி ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும் போது நீங்கள் ஆக்டிவாகவும் இருப்பீங்க, எனர்ஜியாக இருப்பீங்க, உங்கள் மைண்ட் நல்லா அலர்ட்டாக இருக்கும், பிளட்ல போகிற ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் டீ காஃபி அதிகமாக குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அஃப்ரெஷ் எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஹெர்பலைஃப்பில் இருக்கிற அஃப்ரெஷ் எடுத்தால் ஃபேட் லாஸ் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கம்பல்சரி கிடையாது. ஹெர்பலைஃப்பில் எதுக்காக அஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த எனர்ஜியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த அஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. இந்த அஃப்ரெஷ் நம்மளுக்கு எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆரஞ்சு பீகாக் எக்ஸ்ட்ராக்ட், கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், நேச்சுரல் காஃபைன் பவுடர் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெர்பலைஃப்பில் இருக்கிற அஃப்ரெஷ் யார் எடுத்துக்கூடாது அப்படின்னா கன்சீவாக இருக்கவங்க எடுத்துக்கூடாது, சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கூடாது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க எடுத்துக்கூடாது, ஹை பிபி இருக்கிறவங்க இந்த அஃப்ரெஷ் எடுத்துக்கூடாது. எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கேரிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா ஹெர்பலைஃப்பில் இருக்கிற அஃப்ரெஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா கஃபைன் இருக்கும். ஸோ அது எடுக்கும் போது அவங்களுக்கு கேரிங்காக இருக்கும். அதனால தான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஹெர்பலைஃப்பில் இருக்க அஃப்ரெஷ் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பீச், சின்னமன், இலாச்சி, ஜிஞ்சர், காஷ்மீரிக்கா, துளசி, லெமன், இந்த மாதிரி 7 ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமே அந்த ஃப்ளேவர் வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அஃப்ரெஷ் எடுக்கும் போது ஃபுல் டே ஆக்டிவாக இருப்போம், எனர்ஜியாக இருப்போம், நைட்டு நல்லா தூக்கம் வரும். ஸோ இந்த அஃப்ரெஷ் எப்படி யூஸ் பண்ணணும், உங்களுக்கு ஹெர்பலைஃப் அஃப்ரெஷ் ஒரிஜினலாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்துக்காக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கு ஹெர்பலைஃப்பில் எந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெர்பலைஃப்பில் இருக்கிற அஃப்ரெஷ் யார் எடுத்துக்கணும், யார் எடுத்துக்கூடாது, இது எடுத்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.